ஹோர்முஸ் நீரிணை கூடிய விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரால் நீரிணை முடக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள போதிலும் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்வதை காரணம் காட்டி ஹோர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடுகளை விலக்கிக் கொள்ள ஈரான் மறுத்து வருகிறது. நீரிணையை திறந்து விடுவது எளிதான காரியம் அல்ல என்றும், ஆனால் மற்ற நாடுகள் இதற்கு உதவ முன்வந்திருப்பதாகவும், விரைவில் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சீராகும் என்றும் ட்ரம்ப் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு விநியோகத்தில் தாமதம் மற்றும் விதிமீறல்களில் ஈடுபட்ட 200 எரிவாயு விநியோக நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தலைவர் அரவிந்த் சிங் சாஹ்னி தெரிவித்திருக்கிறார். விநியோக குறைபாடுகளை கண்டறிய தமிழக அரசு சுமார் 10,000 ஆய்வுகளையும், எண்ணெய் நிறுவனங்கள் சுமார் 1,500 ஆய்வுகளையும் மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தின் தினசரி தேவையாக 5 லட்சம் சிலிண்டர்கள் தடையின்றி விநியோகிக்கப்படுவதாகவும், சென்னையில் நிலவும் விநியோக சிக்கல்கள் சனிக்கிழமைக்குள் முழுமையாக சரி செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார்.